மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே கண்டிப்பா நடக்குங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான வைபோட இன்னைக்கு ஒரு காமெடியான லவ் சீரிஸ் தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங் எடுத்தோனையும் ஒரு பொண்ணு அப்படியே எல்லாருக்கும் கல்யாண வாழ்க்கைனா செம சூப்பரா இருக்கும். அதுவும் லவ் மேரேஜ்னா சொல்லவே தேவையில்ல, ஃபுல் வாழ்க்கையும் ஹாப்பி தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் நானும் இந்த கல்யாணத்தை பண்ணேன். ஆனா 6 வருஷம் கழிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு சொல்லுவா. அப்படியே அந்த வாய்ஸ் ஓவரை ஸ்டாப் பண்ணி இப்போ நம்ம கதையோட ஹீரோயின் நாராவோட வெட்டிங்க தான் காட்டுவாங்க. அங்க கல்யாணத்துக்கு வந்திருந்த அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷமா அவ கூட போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவ மோதிரம் மட்டும் லைட்டா ஒரு சோகம் தெரியும். இதுவே இன்னொரு பக்கம் இந்த கதையோட ஹீரோ ஜியாங்க ஒரு பார்ல காட்டுவாங்க. அவன் அப்படியே புலம்பிக்கிட்டு இருப்பான். போச்சே போச்சே, என் வாழ்க்கையே மொத்தமா முடிஞ்சு போச்சு. இந்நேரம் என்னோட காதலி நாராவுக்கு கல்யாணமே முடிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஒரு சின்ன சண்டையில 2 மாசம் தான் பிரேக்கப் பண்ணிருந்தோம். திரும்பி சேர்ந்துருவோம்னு நினைக்கிறதுக்குள்ள அவன் வேற ஒருத்தவனை கல்யாணமே பண்ணிக்க போறாளே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ புலம்பிக்கிட்டு இருப்பான். அதுக்கு அப்படியே கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், டே உனக்கு இப்ப புலம்புறதுக்கு உன்னோட காதலி மட்டும் தான் மைண்ட்ல இருக்காளா? நீ லாயர் ஆகணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கியே, அதுலயே 4-5 அட்டம்ப்ட்க்கு மேல போயிருச்சுடா. இப்படியே போச்சுன்னா அடுத்து உன்னால லாயர் ஆகவே முடியாது. அதை பத்தி கொஞ்சமா நினைச்சு கவலைப்படுறியா அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணனையும் இப்ப இதை நினைச்சு நம்ம ஹீரோ அழுக ஆரம்பிச்சிருவான். ஆனா இப்படியே குடிச்சு குடிச்சு அழுதுகிட்டு இருந்தவன் கடைசியில ஒரு கத்துவான். இல்ல என்னானாலும் நான் என்னோட லவ்வரை விட போறது கிடையாது. இப்பவே கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போய் அவளை போய் நான் கடத்த போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த பார்ல இருந்து வெளியே போறதுக்கு வேகமா போய் கதவை திறப்பானா. அப்ப திடீர்னு பேய் மாதிரி ஒரு பொண்ணு வந்து நிப்பா. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் நாரா. அவளை திடீர்னு பார்த்தனையும் எல்லாரும் பயந்து போய் அப்படியே ஷாக் ஆகி நின்றுவாங்க. நம்ம ஹீரோ ஒரு படி மேலேவே போய் ஐயோ பேய் அப்படிங்கிற மாதிரி கத்தி தரையிலே விழுந்துருவான். பாவம் குடி போதையில இருந்தனால நம்ம ஹீரோயினை ஒயிட் அண்ட் ஒயிட்ல பார்த்துட்டு பேயின்னு நினைச்சிருவான். அதுக்கு அடுத்தது தன்னோட காதலி அப்படின்னு தெரிஞ்சவனையும், டார்லிங் நான் ஒன்னதான் எப்படின்னு கடத்தலான்ட்டு உன் கல்யாணத்துக்கு வரலான்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட அப்படின்ட்டு குடி போதையில உளறிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோக்கா ஹீரோயின் இப்படி கல்யாணத்தை நிப்பாட்டி தனக்காக இங்க வந்திருக்கான்னு தெரிஞ்சனையும் அழுகையாவும் இருக்கும் சந்தோஷமாவும் இருக்கும். அப்படியே அழுதுகிட்டே, இனிமேல் நீ சொல்ற மாதிரியே நான் பொறுப்பா நடந்துக்கிறேன். நீ எப்ப எங்க கூப்பிட்டாலும் நான் லேட் பண்ணவே மாட்டேன், கரெக்ட் டைமுக்கு வந்து சேர்ந்துருவேன், நம்ம திரும்பி ஒன்னா சேர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். நம்ம ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே இனி நீ லேட்டா வரவே கூடாது அப்படின்ட்டு அவன் அக்செப்ட் பண்ணிக்குவா. அடுத்து அப்படியே ஒரு 4 நாள் கழிச்சு தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ டிப் டாப்பா ரெடியாகி யாரையோ மீட் பண்ண போற மாதிரி தெரியும். நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோக்கு அப்படியே போன்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பா. இங்க பாரு, தைரியமா போய் பேசு, அவங்கள பார்த்து நீ பயப்படணும்னு அவசியமே கிடையாது, உங்க பக்கத்து வீட்டு ஆன்டின்னு நினைச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா. என்னன்னு பார்த்தா நம்ம நாராவோட அம்மாவை பாக்குறதுக்காக தான் இப்ப நம்ம ஹீரோ வந்திருக்கான். வந்து அவங்க அம்மாவை பார்த்தனே ஷாக் ஆயிருவான். என்னது இது என் பக்கத்து வீட்டு ஆன்டியா? இது வரைக்கும் என் வீட்டு பக்கத்துல இவ்வளவு ஒரு பெரிய பணக்கார ஆன்டியை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வாயை பழந்துட்டு உட்காந்துருப்பான். அவங்க அம்மா சுத்தி வளைக்காம ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வந்துருவாங்க. உன்கிட்ட என்ன இருக்குன்ட்டு என் பொண்ணு அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி உன்னை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே ஒரு தண்ணி கிளாஸ் எடுப்பாங்களா. போச்சு, தன்னோட மூஞ்சில தான் ஊத்த போறாங்கன்ட்டு பயந்துகிட்டேவன், ஐயோ நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, அந்த தண்ணி எடுத்து நானே ஊத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த அம்மா அந்த அளவுக்கு டெரர் கிடையாது போல. அவங்க அப்படியே, எந்தா ஓவரா சீனை போடாத, தண்ணியை குடி, நான் மெயினா இங்க உன்னை பார்க்க வந்தது காரணமே இந்த கவர்ல கொஞ்சம் பணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வாயை திறப்பாங்க. உடனே நம்ம ஹீரோ, ஐயோ மேடம் என்னோட காதலுக்கு நீங்க விலை பேசணும்னு நினைக்காதீங்க, என்ன ஆனாலும் நான் உங்க பொண்ணை விட்டு போவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் சீன் போடுற மாதிரியே பேசுவானா. அவங்க அம்மா அப்படியே, இந்த கிறுக்கனை எப்படி என் பொண்ணு லவ் பண்ணா? டே நான் ஒண்ணு என் பொண்ணை விட்டுட்டு போன்ட்டு இந்த காசை கொடுக்கல, என்ன பண்ணி தொலைகிறது, என் பொண்ணுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனால இந்த காசை வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு எடுத்து ஒரு பெரிய அபார்ட்மெண்டா பார்த்து 2 பேர் சந்தோஷமா வாழ்றதுக்காக நான் கொடுக்குற அட்வான்ஸ் பணம். அதே மாதிரி நான் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேங்கிறனால எல்லாம் ஸ்மூதா நடந்துடும் அர்த்தம் கிடையாது, மெயினா நீ நாராவோட அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ சரி அவங்க அப்பாவையும் ஈஸியா சமாளிச்சிடலாம் அப்படின்ட்டு நாராவோட வீட்டுக்கு போனா அங்க அவங்க அப்பா காட்டு கத்துவாரு. டே உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்ட்டு நீ ஏன் பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுற, ரத்தம் கொதிக்குது, இப்பயே நான் உன்னை இதே இடத்துல போட்டு தள்ளுறேன்டா அப்படின்ட்டு ஒரு கன் எடுத்துட்டு வந்துருவாரு. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் பதறி போய், டே இங்க இருந்து ஓடுடா, எங்க அப்பாவை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவ சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோவா, என்னானாலும் பரவாயில்ல அங்கிள், இன்னைக்கு நீங்க ஓகே சொல்லாம நான் இந்த இடத்த விட்டு போவே மாட்டேன், என்ன நீங்க சுட்டு கொன்னா கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயத்தோட தைரியமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே அங்க உட்காந்துருப்பான். இப்படி எல்லாம் நடக்கிறத பார்த்தனையும் நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிருப்பா. இதுவே நம்ம ஹீரோயினோட அம்மாவை பார்க்கணும், இங்க நடக்கிறதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்ட்டு காதுல ஏர்பாட்ஸை மாட்டிட்டு அவங்க வாட்டுக்கு ஹாயா காஃபி குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் ஃபைனலா நம்ம ஹீரோயின் ஒரு கத்துவா, எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், நீங்க இதுக்கு ஓகே சொல்லிதான் ஆகணும் அப்படின்ட்டு. அதனால இப்ப வேற வழியே இல்லாம அவங்க அப்பாவும் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவாரு. கடைசியா நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு ஹாப்பியா கல்யாணமும் ஆயிரும். அப்படியே கொஞ்சம் வருஷம் தான் ஓடி இருக்கும். இப்போ இவங்க கல்யாண போட்டோல ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு பால் விழுகிற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. ஜஸ்ட் மிஸ், அந்த போட்டோவுக்கு பக்கத்துல தான் நம்ம ஹீரோ நிப்பான். இந்த பாலை யாருடா தூக்கி போடுறதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் அவ அப்படியே கொஞ்சம் குறி மிஸ் ஆயிருச்சு, இல்லைன்னா மண்டையவே பொழந்திருக்கலாம் அப்படின்பா. சரி ஏதோ ஜாலிக்கு விளையாண்டுகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா
பார்த்தா உண்மையிலே நம்ம ஹீரோயின் அவன் மண்டைய பொழக்கணும் தான் நினைச்சிருக்கா. ஏன்னா ஸ்டார்டிங்ல ஸ்மூதா இருந்த இவங்க லவ் இப்ப அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இல்ல. எப்ப பார்த்தாலும் மல்லுக்கட்டு தான் போல. இப்போ காலங்காத்தாலேயே சண்டை போட்டுட்டு ரெண்டு பேரும் அவங்கவுங்க வேலையை பாக்குறதுக்காக வந்துருவாங்களா. இதுல நம்ம ஹீரோயின் வந்து பிலிம் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ற ப்ரொடியூசர் போல. அவ இப்ப அப்படியே ஷூட்டிங் நடக்கிற இடத்துல அங்க இருக்கிற ஆக்டர்ஸ் கிட்ட இன்னும் கொஞ்சம் ரொமான்ஸா நல்லா ஏத்துற மாதிரி இருக்கணும், உங்க பெர்ஃபார்மன்ஸ் பத்தல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அதுக்கு அந்த டைரக்டர் உடனே நல்லா சொல்லுங்க மேடம், ரொமான்ஸ்லாம் எப்படி இருக்கணும்னு உங்க வாழ்க்கையை பார்த்தா நாங்க கத்துக்கணும், ஏன்னா நீங்க லவ் மேரேஜ் தானே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் என்னத்த பெரிய லவ் மேரேஜ், நான் எப்படிதான் அந்த முட்டாளை காதலிச்சேன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி இவ ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் ஒரு லாயர் போல. இப்போ அவனோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டு, பாஸ் வர வர நம்ம ரெண்டு பேருக்கும் ரொம்ப வேலை ஏறிக்கிட்டே போகுது, நான் டெய்லி உங்க மூஞ்சியே தான் பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, உங்களுக்கான பரவாயில்ல, வீட்டுக்கு போனா உங்களோட ஒய்ஃப் மூஞ்சியான்னு பாக்கலாம், எனக்கு அதுவும் கிடையாது, வீடு விட்டா ஆபீஸ், ஆபீஸ்க்கு வந்தா உங்க மூஞ்சி, அவ்வளவுதான், பேசாம நானும் உங்களை மாதிரி சீக்கிரமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்பா. ஆனா இதை கேட்டுன்னு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டு, டே நீ லவ்வ கூட பண்ணு, ஆனா கல்யாணம் மட்டும் பண்ணிராதடா அப்படிங்கிற மாதிரி அவன் அசிஸ்டன்ட்க்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அப்படியே நைட்டு ரெண்டு பேரும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவாங்களா. சரி அதான் சாப்பிடலான்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃப்ரிட்ஜை திறந்தா அங்க பார்த்தா அழுகி போன ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே உள்ள இருக்கும். சரி குடிக்கிறதுக்கு தண்ணியான்ட்டு எடுத்து குடிக்கலான்னு பார்த்தா அங்க இருக்கிறது எல்லாமே சரக்கு மட்டும் தான் இருக்கும். அதுவும் அந்த சரக்கெல்லாம் குடிக்கிறது நம்ம ஹீரோயின் தான் போல. இதனால பையன் செமையா காண்டாகி, கொஞ்சம் கூட நீ சமைச்சு வைக்கவே மாட்டியாடி, சரி தண்ணியான்னு குடிக்கலான்னு பார்த்தா ஃபுல்லா நீ வாங்கி வச்சிருக்க சரக்கு தான் இருக்கு, உன் கூட கத்தி கத்தியே நான் டெய்லி போராட வேண்டியதா இருக்கு அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருப்பான். இதுவே நம்ம ஹீரோயினை பார்க்கணும், அவ எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு மட்டும் நூடுல்ஸ் சமைச்சிட்டு இப்ப காதுல ஹெட்போன் மாட்டிட்டு அவ வாட்டுக்கு சவுண்டா பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பா. சரி ஓகே, இதெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள வர சின்ன சின்ன பிரச்சனைகள் தான், எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நினைச்சா இவங்க ரெண்டு பேரும் அடுத்த நாளே போய் டைவர்ஸ் அப்ளை பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க இருக்கிற ஜட்ஜும் எடுத்தனையும் டைவர்ஸ் கொடுக்காம ஃபர்ஸ்ட் உங்க பிரச்சனை என்ன அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் சொல்ற ஒரே பதில், ஆரம்பத்துல எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா அதெல்லாம் சும்மா காதல் செய்யற கண்கட்டி வித்த, கூட சேர்ந்து வாழ்றப்ப தானே நரக வேதனைனா தெரியுது, எப்பயாச்சும் பிரச்சனைனா பரவாயில்ல, எப்ப பார்த்தாலும் பிரச்சனைனா யாரால தாங்க வாழ முடியும் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே சொல்லுவாங்க. அதுக்கு அங்க இருக்கிற ஜட்ஜஸ்லாம், சரி உங்க பிரச்சனை தான் என்ன தெளிவா சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம ஹீரோ சைட்ல இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து காமிப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும், என்னடா சுவிட்சர்லாந்து போயிருந்தியே எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி ஹனிமூன் போயிட்டு வந்திருக்கானே ஏதாண்டு நல்லதா சொல்லுவான்னு சொல்லி பார்த்தா அவன் அப்படியே புலம்ப ஆரம்பிச்சிருவான். டே சும்மா ரூம்ல படுத்து தூங்குறதுக்கு எதுக்குடா அவ்வளவு செலவு பண்ணி சுவிட்சர்லாந்து போயிருக்கணும், இங்க நம்ம ஊர்லயே படுத்து தூங்கிருக்கலாமே, நம்மளுக்கு தாண்டா வெக்கேஷன்லாம் வெளியே சுத்தி பாக்குறது, அவளுக்குலாம் ரூம்ல படுத்து தூங்குறது தான். சரி அதை விடு, ஹனிமூன்னா எப்படி இருக்கணும், எங்கேயான்ட்டு ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்துருக்கணும். ஆனா என்னோட ஹனிமூன் பிக்சர்ஸ் எல்லாம் பாரு, நான் மட்டும் தான் எல்லா இடத்துக்கும் போயிருப்பேன், மேடம் ரூம்லயே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, இதுக்கு பேர்லாம் ஹனிமூனாடா அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அப்ப புலம்ப ஆரம்பிச்சிருப்பான் நம்ம ஹீரோ. அதுக்கு அடுத்த இன்சிடென்ட்டா கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷத்துக்கு இவனுக்கு பெருசா எந்த வேலையும் இருந்திருக்காது. அப்பயுமே அவன் அந்த லாயர் எக்ஸாமுக்கு படிச்சு அதை கிளியர் பண்ற வேலையில தான் இருந்திருப்பான். நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பெரிய பணக்காரிங்கிறனால அவ ஸ்டார்டிங்ல இருந்து பிலிம் ப்ரொடியூசரா தான் இருந்திருப்பா. அப்படி இருக்கிற ஒரு சமயத்துல தன்னோட ஃப்ரெண்டோட தங்கச்சி கல்யாணத்துக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லி காசு கேட்டிருப்பான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் கேஷுவலா, ஃப்ரெண்டோட தங்கச்சி கல்யாணத்துக்குலாம் எதுக்கடா பெருசா கிஃப்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு இருப்பா. ஆனா இதை வந்து நம்ம ஹீரோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு, ஓ கரெக்ட் தான், எனக்கு தான் வேலை இல்லையே, அப்படி இருக்கிறேன்னா இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கலாம்னு ஆசைப்படலாமா அப்படின்ட்டு சண்டை ஆரம்பிச்சிருப்பான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோயின் என்ன சொன்னாலும், நீ சொல்றது கரெக்ட் தான், எனக்கு தான் வேலை இல்லையே, நான் எதுக்கு கேப்ல எல்லாம் போகணும், எவ்வளவு குளிரா இருந்தாலும் பரவாயில்ல நடந்தே போய்க்கிறேன் அப்படின்ட்டு எல்லா விஷயத்திலையும் தனக்கு வேலை இல்லை அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லாமலே இவனாவே எனக்கு வேலை இல்லை அப்படின்ட்டு அவனே குத்தி காமிச்சுக்குவான். இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தா ஹீரோயின் அமைதியா இருப்பாளா. அவ உடனே கத்தி விட்டுருவா. டே உனக்கு என்னதான்டா பிரச்சனை, சும்மா வேலை இல்லன்ட்டு உன்னை நீயே சொல்லிக்கிட்டு இருக்க, ஆமாண்டா உனக்கு வேலை இல்ல, அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவளும் டென்ஷன் ஆயிருவா. ஆனா இப்ப இதெல்லாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு கடைசி என்ன சொல்லுவான்னா, இவளுக்கு என்ன மேடம் பணக்கார வீட்டு பொண்ணு, அதனால என்ன மாதிரி ஏழைப்படுற கஷ்டம்லாம் அவளுக்கு தெரியாது, அதுதான் எங்களுக்குள்ள இருக்கிற மெயின் கிளாஷே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் இப்ப டென்ஷன் ஆயிருவா. மேடம் என்ன மேடம் சும்மா பணக்கார வீட்டு பொண்ணுன்ட்டு இவனும் இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கான், இவன் குடும்பமும் இப்படிதான் சொல்லுது. சரி கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, மாமியார் வீட்டுக்கு போலான்ட்டு அங்க போனா அங்க அந்த மாமியார் அரிசியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து சாப்பாட்டுக்கு போட்டா, இவ்வளவு நீ எடுத்து வேஸ்ட் பண்ண கூடாது, நீ பணக்கார வீட்டு பொண்ணுங்கறனால உனக்கு எதுவும் தெரியல அப்படிங்கிறாங்க. சரி பாத்திரம் கழுவலான்ட்டு சோப்பை கொஞ்சம் யூஸ் பண்ணா, ஐயோ ஒரு பாத்திரத்துக்கு இவ்வளவு சோப்பா, இதை வச்சு நான் ஒரு வருஷத்துக்கே பாத்திரத்தை கழுவிடுவேனே, நீ பணக்கார வீட்டு பொண்ணுங்கறனால உனக்கு சிக்கனத்தை பத்தியே தெரியல அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் இதே ராமாயணம் தான். இவங்களுக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வச்சுக்கிட்டு என்ன குறை சொல்றாங்க அப்படின்ட்டு அவ டென்ஷன் ஆவா. அதுக்கு பதிலுக்கு நம்ம ஹீரோ, மேடம் இவ சொல்றதை மட்டும் நீங்க கேட்காதீங்க, இவ பார்க்கதான் இவ்வளவு டீசென்டா இருக்கிற மாதிரி இருப்பா, ஆனா சொல்ல போனா
அன்ஹைஜீனான ஆள் இவ தான் மேடம். எனக்கு எல்லா விஷயத்திலும் ஹைஜீனா இருக்கணும். ஆனா இவ அப்படியே அதுக்கு ஆப்போசிட். 4 நாளைக்கு ஒரு தடவை தான் குளிப்பா. சரி அது கூட அவஸ்டன்னு சொல்லி விட்டுறான்னு வச்சுக்கோங்களேன். எப்பயாண்டு பார்ட்டின்னு சொல்லி குடிச்சிட்டு வருவா. அப்படி குடிச்சிட்டானா போதும், அவளும் நாரி நம்மளையும் நார அடிச்சிருவா. அப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் எங்கேயோ போய் ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா. நான் அடுத்த நாளைக்கு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப குடி போதையில வீட்டுக்கு வந்தாவ என்னோட கன்சர்ன் இல்லாம எனக்கு முத்தெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சா. சரி நம்ம வயசு தானே போட்டும் அப்படின்னு விட்டாலும் அவ வாயில இருந்து அவ்வளோ நாத்தம். இந்த நாத்தத்தை தாங்க முடியாம நான் அவளை தள்ளிதான் மேடம் விட்டேன். அதுக்கு ஒரே ஒப்பாரி, உனக்கு என்ன பிடிக்கல, உனக்கு வேற யாருக்குள்ளேயே அஃபேர் இருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படிலாம் நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாம சண்டை போடுறா. சோ இப்படியே 2 பேரும் பல ரீசன் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா அங்க இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாரும் பாருங்க இதெல்லாம் நார்மலா எல்லாருக்கூடயும் நடக்கிறது, உங்களுக்கு எப்ப மெயினா 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கிறது நல்லதுன்னு தோணுச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோ ஒரு நாள் நடந்த சம்பவத்தை சொல்லுவான். இவன் பல தடவை அந்த லாயர் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணி எல்லாத்துலயும் ஃபெயிலா இருப்பானா. கடைசியா இப்ப ஒரே ஒரு அட்டெம்ப்ட் தான் இருக்கு. அதுல எழுதினா மட்டும்தான் அவன் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி லாயர் ஆக முடியும். அப்படி இருக்கிற சமயத்துல அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நம்ம ஹீரோயின் வழக்கம் போல ஏதோ ஒரு பார்ட்டியில குடிச்சிட்டு வந்துட்டு, ஹே என்னோட ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிருச்சு, நான் சீக்கிரமே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு படிச்சு செம டயர்டா இருக்கிற நம்ம ஹீரோவை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா அப்ப அவன் எதுவும் பெருசா சண்டை போட்டிருக்க மாட்டான். நாளைக்கு காலையில எக்ஸாமுக்கு நிம்மதியா போகணும் அப்படின்ட்டு அவளை பெட்ரூம்லயே விட்டுட்டு இவன் தனியா சோஃபால போய் படுத்திருப்பான். ஆனா அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா ஏதோ ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். என்னன்ட்டு வேகமா கிச்சனுக்கு ஓடி போய் பார்த்தா அங்க ஒரு பாத்திரம் அப்படியே பத்திக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோயின் தான் குடி போதையில ஏதோ சமைக்கிறேன்ட்டு மொத்த கிச்சனையும் கொளுத்தி விட ட்ரை பண்ணிருப்பா. இதனால எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆகி தான் எக்ஸாம் எழுதவே போயிருப்பான். பட் கடைசி எக்ஸாம்ல பாஸ் ஆகி இப்ப லாயராவும் ஆயிட்டான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி எந்த ஒரு முக்கியமான மூமெண்ட்லயும் தன்னை நிம்மதியா இருக்க விடாம தன்னை அப்செட் ஆக்குறதே இவளோட வேலை. அதனாலதான் எனக்கு மெயினா டிவோர்ஸ் வேணும் அப்படின்ட்டு அவன் கேட்பான். நம்ம ஹீரோயினும் அதே மாதிரி தான் அவளோட முடிவுல ஸ்ட்ராங்கா இருப்பா. எனக்கு இவனுக்கு சுத்தமா செட் ஆகாது, டைவர்ஸ் கொடுத்துருங்க மேடம் அப்படின்றவா. இதனால அந்த ஜட்ஜஸும் நல்லா யோசிச்சுட்டு, ஓகே நாங்க உங்களுக்கு ஒரு 30 நாள் டைம் கொடுக்குறோம், நீங்க உங்களுக்குள்ள பேசி நல்லா டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கடுத்து நீங்க டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நினைச்சீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இங்க வந்துருங்க, உங்களுக்கு நாங்க டிவோர்ஸ் கொடுத்துறோம் அப்படின்றவாங்க. இதை கேட்டோன்னே 2 பேருக்கும் செம சந்தோஷம். எனக்கு ஃப்ரீடம் கிடைக்க போகுது அப்படின்ட்டு இதே சந்தோஷத்தோட 2 பேரும் திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு போவாங்களா. அப்ப நம்ம ஹீரோன் என்ன நினைச்சான்னு தெரியல. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட, நீ எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி என்னால கிச்சன் பத்திக்குச்சு அப்படிங்கிற சம்பவத்துல இருந்தா என்ன டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைச்சியா? அப்படி பார்த்தா அந்த சம்பவம் நடந்தே பல மாசங்கள் ஆச்சு. அப்பயே டிவோர்ஸ் கொடுக்காம எதுக்கு இப்ப வரைக்கும் என் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருந்த, என்ன என் மேல லவ் எதுவும் இருக்கா என்ன அப்படின்ட்டு அவ கேப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ அவளை கிண்டல் பண்ற மாதிரி, என்னது ஓ மேல லவ்வா, தயவு செஞ்சு ஓ மேல நான் இன்ன வரைக்கும் லவ்ல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீ தப்பா எந்த ஐடியா வச்சுக்காத அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை டீஸ் பண்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பான். இதனால அவளும் கடுப்பாகி பதிலுக்கு நம்ம ஹீரோவை கேவலமா திட்டுவா. ஆனா இவங்க 2 பேரும் இப்படி டீஸ் பண்ணி மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்ப அப்பன்னு பார்த்து ஒரு பெரிய லாரி வந்து இவங்க கார் அப்படியே அடிச்சு தூக்கிரும். ஆனா அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறப்பயான் 2 பேரும் வாயை மூடிட்டு இருப்பாங்களா, வண்டி அப்படியே ரோல் ஆகிக்கிட்டு இருக்கும். அப்பயும் மாறி மாறி 2 பேரும் டீஸ் பண்ணி திட்டிக்கிட்டே தான் சாகிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அதுக்கடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி இவங்க 2 பேத்தையும் இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுவாங்க. நல்ல வேலை யாருக்கும் உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. பட் 2 பேருக்கும் தலையில பலமா அடிபட்டிருக்கும். இவங்களுக்கு இந்த மாதிரி அடிபட்டிருக்குங்கிற விஷயம் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் தெரிஞ்சிருமா. உடனே நம்ம ஹீரோட அம்மாலாம் வந்து, ஐயோ என் மகனுக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிருச்சே, கடவுளே அவன் சீக்கிரம் கண்ணை திறந்துடணும் அப்படின்ட்டு அவன் மூஞ்சிலையும் தலையிலயும் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க அடிச்சு அடியிலேயே நம்ம ஹீரோ ரைட்டா கண் முழிச்சிருவான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இப்ப கண் முழிச்சிருவாளா. கண் முழிச்ச உடனே 2 பேரும் ஒரு மாதிரி அப்படி ஏக்கமா அவங்களோட பார்ட்னர்ஸ பாத்துக்குவாங்க. சரி இந்த ஆக்சிடென்ட் கடத்தான்ட்டு 2 பேரும் சண்டை போடாம நல்லபடியா வாழ்வாங்க அப்படின்னு நம்ம நினைச்சா இங்கதான் ஒரு செம்ம ட்விஸ்ட் வைப்பாங்க. இந்த ஆக்சிடென்ட்ல 2 பேருக்குமே அவங்கள பத்தின ஐடென்டிட்டி மொத்தமும் மறந்துரும். நம்ம ஹீரோ இப்ப அப்படியே அவங்க அம்மாவை பார்த்து, சரி நான் கண்ணு முடிக்கணும்ட்டு என் தலையிலலாம் அடிச்சிங்களே, நீங்க யாரு அப்படின்ட்டு அவன் கேட்பான். சோ இந்த மாதிரி இவங்க 2 பேருக்கும் பழசெல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு தெரிஞ்சோன்னையும் 2 பேரோட அம்மாவுமே போய் டாக்டரை தான் பார்த்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு நர்ஸ் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட, நீங்க 2 பேரும் ஏற்கனவே மேரிடான கப்பிள்ஸ், அது வந்துட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. இப்படி மேரிடான கப்பிள்ஸ்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ மூஞ்சில அவ்வளோ ஒரு ஒளிவட்டம் தெரியும். என்னது இவ்வளவு அழகான பொண்ணு நம்மள கல்யாணம் பண்ணிருக்காளா அப்படின்ட்டு. ஆனா இதுவே நம்ம ஹீரோனோட மூஞ்ச தான் காட்டுவாங்க. அவ அப்படியே, என்னது இவன் என்னோட புருஷனா, இதுக்கு பேசாம அந்த ஆக்சிடென்ட்ல செத்தே போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அவ மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ அவனோட போன் எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பானா. அதுல இன்னும் 25 நாள் கழிச்சு ஏதோ ஒரு ஸ்பெஷல் டே அப்படிங்கிற மாதிரி அவன் மார்க் பண்ணி வச்சிருப்பான். இதை பார்த்து ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லா நம்ம ஹீரோன் கிட்ட, ஹே பொண்ணு, என்னோட போன்ல இந்த டேவை நான் ஸ்பெஷல் டேட்னு சொல்லி மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன், என்ன முக்கியமான நாளா இருக்கும், ஒருவேளை நம்ம வெட்டிங் டேவா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோனோட தங்கச்சி அந்த இடத்துல, அது ஒண்ணு உங்க வெட்டிங் டே எல்லாம் கிடையாது, நீங்க 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கிக்க போற நாள் அப்படின்பா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோட நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கும். என்னது டிவோர்ஸா அப்படின்ட்டு. ஆனா இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின், அடியே தங்கச்சி இதெல்லவா நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும் அப்படின்ட்டு செம ஹாப்பியா இருப்பா. ஆனா இதுவே இன்னொரு சைடு இவங்க 2 பேரோட அம்மாவின் தான் காட்டுவாங்க. அவங்க இப்ப அப்படியே போய் டாக்டர்
டாக்டர் கிட்ட அடுத்து என்ன பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்களா? அந்த டாக்டர் அப்படியே கேஷுவலா அவங்க பிசிக்கல் ஹெல்த்லாம் நல்லா தான் இருக்கு, அதனால நீங்க நாளைக்கே வீட்டுக்கு கூட்டு போலாம், பட் ஆனா அவங்க மென்டல் ஹெல்த் நல்லபடியா மாறணும்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேருமே இன்னும் கொஞ்ச நாள் ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சீக்கிரமே டிவோர்ஸ் வாங்க போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அட்லீஸ்ட் அது வரைக்குமான்ட்டு 2 பேரும் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டுல ஒன்னா இருந்தாங்கன்னா மேபி அவங்களோட மெமரிஸ் எல்லாம் திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு அந்த டாக்டர் சொல்லுவாங்க. இதை கேட்கறதுக்கு அந்த 2 அம்மாவுக்கும் ஓகேவா இருக்காது. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ஹீரோவை பிடிக்காது, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட அம்மாவுக்கு தன்னோட மருமகளை சுத்தமா பிடிக்காது. அதனால திரும்ப இவங்க 2 பேத்தையும் ஒரே வீட்டுல வைக்கணுமா அப்படின்னு தான் யோசிப்பாங்க. பட் ஆனாலும் இந்த விஷயத்தை பத்தி இவங்க டீப்பா டிஸ்கஸ் பண்றப்பதான் ஒண்ணு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். இன்னும் இவங்க 2 பேருக்கும் அபிஷியலா டிவோர்ஸ் ஆகல. அந்த கேப்குள்ள சப்போஸ் இவங்களுக்குள்ள திரும்பி லவ் வந்துருச்சுன்னா எல்லாம் நாசமா போயிடும். சோ இவங்களோட மெமரிஸ் எல்லாம் திரும்பி வந்தா மட்டும்தான் இவங்க வழக்கம் போல அடிச்சுக்கிட்டு சீக்கிரம் டிவோர்ஸ் வாங்குவாங்க. அதனால இவங்க 2 பேத்தையும் ஒரே வீட்டுல போடுறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துருவாங்க. பட் இவங்க 2 பேரையும் தனியா ஒரே வீட்டுல இருக்க விட முடியாது. சப்போஸ் திரும்பி லவ் கிவ் பண்ணி தொலைச்சிட்டாங்கன்னா சோ அதனால கூடவே நம்ம ஹீரோனோட தங்கச்சியும் அதே வீட்டுல தங்க ஆரம்பிச்சிருவா. ஆனா அவங்க அம்மா அந்த தங்கச்சி கிட்ட தெளிவா சொல்லியிருப்பாங்க, உன்னோட மெயின் வேலையே இவங்க 2 பேத்தையும் ஒண்ணு சேரவே விட்டுறவே கூடாது, அதுல மட்டும் கண்ணும் கருத்துமா இருந்துக்கோ அப்படின்ட்டு அவங்க அம்மா அந்த தங்கச்சியை நல்லா வார்ன் பண்ணிட்டு தான் போவாங்க. அதனால அவ தங்கச்சியும் ரொம்ப கண்ணும் கருத்துமா தான் பாத்துக்கிட்டே இருப்பா. அப்படி இருக்கிறப்ப அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ சோஃபால தூங்கிட்டு இருப்பான், நம்ம ஹீரோயின் அவளோட ரூம்குள்ள தூங்கிட்டு இருப்பா. அப்ப சரி வாஷ்ரூம் போலாமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நைட் நேரத்துல எந்திரிச்சா அந்த இடத்துக்கு திடீர்னு பேய் மாதிரி இந்த தங்கச்சிக்காரி வந்து, என்ன எங்க அக்காவோட ரூம்குள்ள போக பாக்குறியா அப்படின்ட்டு வந்து ஒரு கத்துவா பாக்கணும். அவன் சும்மாவே பகல் நேரத்திலே பேய் இருக்குமோன்னு சொல்லி பயப்படுற ஆளு அவன் கிட்ட போய் இப்படி ராத்திரி நேரத்துல கத்துனா அவன் பேய் நினைச்சு இப்ப கீழே விழுந்துருவான். அதுக்கடுத்து அங்க நிக்கிறது ஹீரோனோட தங்கச்சின்னு தெரிஞ்சுக்கிடுத்து, நான் வாஷ்ரூம் போக எந்திரிச்சேன்டி. ஓ வாஷ்ரூம் போகணுமா, ஓகே ஓகே நீ வாஷ்ரூம் போயிட்டு திரும்பி வந்து படுக்கிற வரைக்கும் நான் இங்கேயே நின்று பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்பா. இப்படி எல்லாம் நடக்கிறத பாக்குறப்ப நம்ம ஹீரோக்கு சே நிம்மதியா பாத்ரூம் கூட போக முடியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கடுத்து இப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிச்சிடும். இன்னும் இவங்க 2 பேருக்கும் அந்த டிவோர்ஸ் டேட் வரதுக்கு பேலன்ஸ் 20 டேஸ் தான் இருக்குமா. இதனால இவங்க 2 பேர் வீட்டுல இருந்தும் மெமரி டே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று செலிப்ரேட் பண்ணுவாங்க. என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்ச எல்லாரையும் கூப்பிட்டு இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல நடந்த பல சம்பவங்களை இவங்களுக்கு ஞாபகப்படுத்த ட்ரை பண்றாங்க போல. ஆனா அந்த இடத்துக்கு வந்திருந்த நம்ம ஹீரோயினோட அப்பா அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, எனக்கு ஒண்ணு முதையே பிடிக்காது, இதுல இப்போ உனக்கு மெமரி லாஸ் வேற, அதனால எனக்கு ஒன்னு சுத்தமா பிடிக்கல, என் பொண்ணு கிட்ட மட்டும் நெருங்கின ஒன்னு ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு ஆக்ஷனாலே நம்ம ஹீரோவை பார்த்து பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோனோட அப்பா தான் கூட ஏதோ விளையாடுறதா நினைச்சுக்கிட்டு அவன் அப்படியே புல்லட் தாமல படாம இருக்கணுங்கிறதுக்காக அங்கிட்டு இங்கிட்டு மூவ் பண்ற மாதிரியும் கடைசியில நெஞ்சிலேயே புல்லட் இறங்கினா எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் நடிச்சு காமிச்சுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோன் கிட்ட போய், எனக்கு தெரிஞ்சு உங்க அப்பாக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அவர் ஒரு குழந்தை மாதிரி என் கூட விளையாண்டுகிட்டு இருக்காரு அப்படின்பா. இதெல்லாம் கேட்கறப்ப ஹீரோனோட அப்பாவுக்கு நம்ம தலையில அடிச்சுக்கிறதா இல்ல அவன் தலையில அடிக்கிறதா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட சின்ன வயசு ஸ்கூல் ஸ்டாஃப், கூட வேலை பாக்குறவங்க, சொந்தக்கார குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து வந்து இவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அப்ப நம்ம ஹீரோ அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட, நானும் நாராவும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டோம்னு உங்களுக்கு தெரியுமா? ஓ ஏன் தெரியாது, சொல்ல போனா நீங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டதுக்கு காரணமே நான் தானே, நீ எப்பயுமே ரெகுலரா என்னோட பாருக்கு குடிக்க வருவ, அப்படிதான் உன்னோட எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு நாள் நீ குடிக்க வந்தியா, அப்பன்னு பார்த்து என்னோட பார்ல செம கூட்டம், நீ என்கிட்ட பில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட, ஆனா என் காதுல அங்க இருக்கிற பொண்ணை கூப்பிட்டுவாங்க அப்படின்ட்டு கேட்டுச்சு, அதனால நானும் அங்க இருக்கிற பொண்ணை கூட்டு வந்து உன் பக்கத்துல உட்கார வச்சேன், அதுதான் இப்போ உன்னோட ஒய்ஃபா இருக்கிற அந்த நாரா, அவ உன் பக்கத்துல வந்து உட்காந்தனையும் எதை பத்தியும் கேட்காம நீ வாங்கி வச்சிருக்க சரக்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க ஆரம்பிச்சா. ஆனா அப்ப அவளை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக நீ ஒரு சிரிப்பு சிரிச்சா பாக்கணும், சைக்கோ மாதிரி இருந்துச்சு, அத பார்த்தனே அவ அங்க இருந்து அலறி அடிச்சுட்டு ஓடிட்டா. ஆனா அன்னைக்கு உனக்கு ஏதோ ஒரு லக் இருந்திருக்கு, அப்படி உன்னை பார்த்து பயந்து ஓடுனவ திரும்பி சரக்கடிக்கிறேங்கிற பேர்ல என்னத்தையோ வாயில முழுங்கிட்டா. அப்ப அவ மூச்சு விட முடியாம திணறிக்கிட்டு இருந்தப்ப நீ தான் டக்குன்னு அவ வயித்தை பிடிச்சு அமுக்கி அவ முழுகின பொருளை வெளியே வாந்தி எடுக்க வச்ச. அதுக்கடுத்து அவளை ஹாஸ்பிட்டலும் கூட்டு போய் அட்மிட் பண்ண. ஓ இந்த மாதிரிலாம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணனாலதான் அவளுக்கு என்ன பார்த்தனையும் பிடிச்சு நாங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா? சேச்சே ரொம்ப அவசரப்படாதப்பா தம்பி, அப்ப ஒண்ணு உங்க காதல் கதை ஆரம்பிக்கல, நீ அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனப்பயே அவ பாதி மயக்கத்துல தான் இருந்தா, அதனால அவளுக்கு மூஞ்சி எனக்கு ஞாபகம் இல்ல, ஆனா அங்க அவளை ஒரு டாக்டர் செக் பண்ணான் பாரு, அவன் செம ஹேண்ட்ஸமா இருப்பான், அவனை பார்த்தனே அவள் லவ்ல விழுந்துட்டா. சோ அவங்க 2 பேரும் தான் கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி இருக்கிற சமயத்துல திரும்பி உன்னோட வாழ்க்கையில லக் அடிச்சிச்சு, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் பேஸ்பால் மேட்ச் பாக்குறதுக்காக போனோம். அப்ப அங்க ஸ்டேடியம்ல ஒரு பொண்ணு குடிச்சிட்டு செம ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா, யாருன்னு பார்த்தா உன்னோட ஆள் நாரா. என்னன்னா அவளோட அந்த டாக்டர் பாய் ஃப்ரெண்ட் அவளை சீட் பண்ணிட்டான் போல, அதனால இப்ப சோகத்துல சரக்கு அடிச்சு அதே ஸ்டேடியத்துல செம ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்கடுத்து அந்த மேட்ச் எல்லாம் முடிஞ்சுக்கிடுத்து அங்க இருந்து கிளம்பலாமேன்னு பாக்குறப்ப செம மழை. அந்த டைம்ல நீ தான் ஹீரோ மாதிரி போய் அவகிட்ட ஒரு கொடைய கொடுத்து மழையில நனையாம போங்க அப்படின்னு சொன்ன, நீ எந்த ஜென்மத்துல செஞ்ச
புண்ணியமோ ஓ மூஞ்சி அவ்வளவு க்ளோஸ்அப்பா பார்த்த உடனேயும் அன்னைக்கு பார்ல தன்னை காப்பாத்தின பையன் இவன் தான் அப்படிங்கிற விஷயம் அப்பதான் அந்த பொண்ணுக்கே தெரிய வந்துச்சு. அதுக்கடுத்து அந்த பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்கலையே, ஸ்ட்ரைட் அவனோட நம்பரை வாங்கிட்டா அப்படிங்கிற மாதிரி இந்த ஃப்ரெண்டு பழச எல்லாத்தையும் இவன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். இதே மாதிரிதான் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸும் நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் கேட்டுனையும் அவ ஷாக் ஆயிருவா. என்னது, நான் தான் ஃபர்ஸ்ட் அவனோட நம்பரை வாங்கினேனா அப்படின்ட்டு. என்னது இது, ஒருவேளை நம்மளுக்கு கண்ணதும் குருடா இருந்திருக்குமோ, இல்லைன்னா உண்மையிலேயே இவனோட கேரக்டர் பிடிச்சு நம்ம லவ் பண்ணிருப்போமா அப்படிங்கிற மாதிரி இப்ப யோசிக்க ஆரம்பிப்பா. அதுக்கடுத்து அப்படியே ஒரு 4 நாள் கழிச்சு தான் காட்டுவாங்க. இன்னும் டிவோர்ஸ் டேட் வரதுக்கு ஜஸ்ட் 15 டேஸ் தான் இருக்கு. இப்ப இவங்க மெமரியை சீக்கிரம் திரும்பி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஹிப்னோட்டிசம் ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு டாக்டரை போய் பார்க்க போவாங்க. அங்க இப்ப அந்த டாக்டர் அப்படியே இவங்க 2 பேத்தையும் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு அனுப்பிட்டு, உங்களுக்கு இப்ப மெமரி லாஸ் ஆயிருச்சு, கரெக்டா அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாண்டு நடந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி யோசிச்சுட்டு புறம்போக்கு அப்படின்பா. என்னன்னா நம்ம ஹீரோயின் கடைசியா அந்த ஆக்சிடென்ட் ஆறப்ப கூட இவனை புறம்போக்குன்னு தான் திட்டிருப்பான். அதுதான் இவனுக்கு இப்ப ஞாபகம் வரும். ஆனா இப்படி திடீர்னு புறம்போக்குன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த டாக்டர் அப்படியே, நீ என்னவா திட்டுற, சேச்சே நான் உங்களை திட்டல, கடைசியா என்னோட ஒய்ஃப் இப்படிதான் என்ன திட்டினா, அவளுக்கு என் கூட வாழவே சுத்தமா இஷ்டம் இல்ல, ஏன்னா நான் ஹஸ்பண்டா இருக்கவே தகுதி இல்ல அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான். சரி ஓகே, உங்க ஒய்ஃப் நினைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எதுக்கு உங்க ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஓ அதுவா, நானோட எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வேகமா எக்ஸாம் எழுத போலான்ட்டு கிளம்புனேன். ஆனா அப்பன்னு பார்த்து கிச்சனே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா என்னோட ஒய்ஃப் தான் குடி போதையில கிச்சன்ல ஏதோ சமைக்கிறேன்ட்டு கிச்சனையும் பத்த விட்டுட்டா அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். இப்போ அடுத்து அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட வருவாங்க. சரி, நீங்க ஏன் சம்பந்தமே இல்லாம குடிச்சிட்டு அன்னைக்கு ஏதோ சமைக்கிறதுக்காக மொத்த கிச்சனையும் பத்த வச்சீங்க? நான் இந்த மாதிரிலாம் என்னோட ஹஸ்பண்டுக்கு தொல்லை கொடுக்கணும்னு எதுவும் பண்ணல. அவன் எக்ஸாம் எழுத போறான், கண்டிப்பா காலைல எதுவும் சாப்பிட மாட்டான்னு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவன் கொஞ்சம் ஹெல்தியா போய் எக்ஸாம் எழுதணுங்கிறது அவனுக்கு நான் கஞ்சி ரெடி பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா அது கடைசியில இப்படி போய் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அவளும் டீப் ஸ்லீப்ல இருக்கிறப்ப சொல்லிக்கிட்டு இருப்பாளா. இந்த விஷயத்தை இப்ப நம்ம ஹீரோவும் கேட்டுருவான். அதனால இப்ப இந்த சம்பவம் மட்டும் இவங்க 2 பேரோட மெமரிக்கும் வந்துரும். பட் ஆனா இதன் நாள் வரைக்கும் இந்த சம்பவத்தை தப்பா நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான். இவ குடி போதையில தேவையில்லாம இப்படி டார்ச்சர் பண்ணுங்கிறதுக்காக கிச்சனை பத்த வச்சுட்டா அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்குதான் அவனுக்கு ஒரு உண்மை தெரிய வந்திருக்கும், ஹீரோயின் தனக்காக சமைக்கிறேங்கிற பேர்ல தான் இப்படி பண்ணிருப்பா அப்படின்ட்டு. சோ இது வந்து இப்ப இருக்கிற நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்கா அப்படிங்கறத புரிய வைக்கும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கும் சே நம்ம குடி போதில இருந்தா கூட இவனுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சிருக்கோமே, அப்ப இவன் அந்த அளவுக்கு நம்மள நல்லா பாத்துக்கிட்டு இருக்கவனா இருந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவளும் நம்ம ஹீரோ பத்தி நல்ல விதமா யோசிக்க ஆரம்பிப்பா. ஆனா இவங்க 2 பேரும் தன்னோட பார்ட்னரை பத்தி நல்ல விதமா யோசிக்க ஆரம்பிச்சோனையும் இவங்க 2 பேரோட அம்மாவும் தலையில கை வச்சே உட்காந்துருவாங்க. எல்லாம் நாசமா போச்சு, இவங்க மெமரி திரும்பி வந்து சீக்கிரம் டிவோர்ஸ் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா பிரிய இருக்கிற இவங்க ஒண்ணு செஞ்சிருவாங்க போலயே அப்படிங்கிற மாதிரி கவலையில உட்காந்துருப்பாங்க. அதுக்கடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்தனையும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தனித்தனியா தான் உட்காந்துருப்பாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள அப்படியே, நம்ம ஏன் டிவோர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம், என்னோட ஒய்ஃப் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கா, பாஸ்ட்ல எனக்கா எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு நினைச்சிருக்கா, நான் இதுக்கு அவளை டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நினைக்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோன் அப்படியே, இவன் கொஞ்சம் பார்க்க ஹேண்ட்ஸமா தான் இருக்கான், ஸ்டார்டிங்ல கூட கொஞ்சம் பார்க்க நல்லா இல்லாத மாதிரி இருந்தான், ஆனா இப்ப பார்க்க பிடிச்சிருக்கே, ஒருவேளை அதனாலதான் நம்ம இவனை கல்யாணம் பண்ணிருப்போமோ அப்படின்ட்டு யோசித்துக்கிட்டு இருந்தவ ஸ்ட்ரைட்டாவே இப்ப நம்ம ஹீரோவை பார்த்து, நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்றுவா. இவ இப்படி சொன்னோம் நம்ம ஹீரோக்கு ஒரே குஜாலா இருக்கும். அதுக்கடுத்து திரும்பவும் அப்படியே 4 நாள் ஓடி போயிடும். இன்னும் இவங்க டிவோர்ஸ் வாங்குறதுக்கு பேலன்ஸ் 10 நாள் மட்டும் தான் இருக்கும். அப்ப நம்ம ஹீரோன் அப்படியே காலையில ஒரு ஸ்ட்ராபெரி பழத்தை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாளா. இதை பாக்குறப்ப நம்ம ஹீரோக்கு அவ கிளாமரஸா ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்ட்ராபெரி சாப்பிடுற மாதிரி தோணும். ஆனா அவ அங்க நார்மலா ஒரு நைட் ட்ரெஸ் தான் போட்டிருப்பா. ஆனா இவன் கண்ணுக்கு இப்படி ஸ்ட்ரைக் ஆகுமா, ஒருவேளை இந்த ஸ்ட்ராபெரியை வச்சு ஏதோ மெமரி வருதோ அப்படின்ட்டு இப்ப இவங்க 2 பேரும் ஸ்ட்ரைட்டா டாக்டரை தான் போய் பார்க்க போவாங்க. ஆனா அங்க போனா அந்த டாக்டர் சும்மா இல்லாம, உனக்கு இந்த ஸ்ட்ராபெரியை பார்த்தனையும் அவ கிளாமரஸா ட்ரெஸ் போட்டிருந்த மாதிரி தானே தோணுச்சு, ஒருவேளை இதையே உங்க ஃபர்ஸ்ட் நைட் நடந்த சம்பவமா இருக்க கூடாது, சோ அதனால எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நார்மலா மெமரி திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல, பட் ஆனா இந்த மாதிரி நீங்க ரொம்ப லவ் பேர்ட்ஸா ரொம்ப இன்டிமேட்டா இருந்தீங்கன்னா வேணா ஏதாவது ஞாபகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவன் உண்மையிலே டாக்டர் தானா இல்ல லவ் மேட்சரா தான் தெரியல. ஆனா இதை கேக்குறப்ப இவங்க 2 பேருக்கும் நல்ல ஐடியாவா இருக்கே அப்படிங்கிற மாதிரிதான் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். பட் இவங்களுக்கு தான் எல்லாமே மறந்துருச்சு, ஒரு லவ்வே இல்லாத இடத்துல போய் எப்படி ரொம்ப க்ளோஸா இன்டிமேட்டாலாம் இருக்க முடியும், அதனால கொஞ்சம் பழகி பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அன்னைக்கு நைட்டு, நாளைக்கு நீ ஃப்ரீயா இருந்தேன்னா நம்ம 2 பேரும் பேஸ்பால் மேட்ச் பார்க்க போலாம் அப்படின்ட்டு கூப்பிடுவான். நம்ம ஹீரோனும் பெருசாலாம் யோசிக்காம ஓகே அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணி விட்டுருவா. பட் ஆனா இவங்க 2 பேரும் இப்படி வெளியே போறாங்கிற விஷயம் இவங்க அம்மாவுக்கோ இல்ல நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்கோ யாருக்குமே தெரியாது. நம்ம ஹீரோயின் என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு தங்கச்சி கிட்ட போய் சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுவா. நம்ம ஹீரோ நல்லா டிடாப்பா கிளம்பிட்டு வீடெல்லாம் ஒரே குப்பையா இருக்கு, நான் போய் இந்த குப்பை தொட்டில போட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவனும் கிளம்ப பார்ப்பான். ஆனா தங்கச்சிக்கு லைட்
லைட்டா சந்தேகமா இருக்கும். குப்பை போடுறதுக்கு எதுக்கு இவ்வளவு நீட்டா கிளம்பி இருக்க? ஓ அதுவா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்டேட்டஸ் பாப்பாங்க, சோ அதனாலதான் குப்பை போடணும்னா கூட இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா போக வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி குப்பை கவர் எடுத்துட்டு தான் வெளியே போவான். அதுக்கடுத்து இப்ப அந்த பேஸ்பால் ஸ்டேடியத்துக்கும் வந்துருவாங்க. அங்க மேட்சே முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிடுவாங்க. ஆனா இவங்க 2 பேர் மட்டும் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் லவ் ஸ்டார்ட் ஆன இடமே இந்த பேஸ்பால் ஸ்டேடியம் தானே. அதனாலதான் ஏதாவது ஞாபகம் வருதான்னு பாப்போம்ட்டு இங்க வந்திருப்பாங்க. பட் ஆனா அப்பயும் எது ஞாபகம் வராதா? அப்ப நம்ம ஹீரோ, நம்ம 2 பேருக்குள்ள அப்படி என்னதான் இருக்கும், ஏன் நம்ம டிவோர்ஸ் பண்ற வரைக்கும் போயிருப்போம், அந்த ஞாபகம் மட்டும் எனக்கு வரவே மாட்டேங்குதே அப்படின்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், மேபி சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வராம இருக்கிறது கூட நல்லதா இருக்கும் போல அப்படின்பா. சப்போஸ் நம்ம 2 பேருக்கும் பழசெல்லாம் ஞாபகம் வராமே போச்சுன்னா நம்ம முந்தி பிளான் போட்ட மாதிரியே டிவோர்ஸ் பண்ணுவோமா, இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷா புதுசா நம்ம லவ் ஸ்டோரி ஆரம்பிப்போமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இதுக்கு நம்ம ஹீரோயின் பதில் சொல்லலான்னு வரப்ப கரெக்டா அங்க வேலை பாக்குற ஒரு ஆள் வந்து இவங்க கிட்ட அப்படியே அந்த பேஸ் பாலை தூக்கி போட்டு, மேட்ச் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, நாங்கெல்லாம் வீட்டுக்கு போக வேண்டாமா, சீக்கிரம் இந்த இடத்த காலி பண்ணுங்கம்மா அப்படின்ட்டு துரத்தி விட்டுருவான். அதுக்கடுத்து சரி இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப செமையா மழை பெய்ய ஆரம்பிச்சிருமா. நம்ம ஹீரோ அப்படியே வேகமா வந்து அவகிட்ட கொடையை கொடுத்து, பார்த்து மழையில நனைஞ்சிட போறீங்க அப்படின்பா. இவன் இப்படி க்ளோஸா வந்து சொன்ன உடனே நம்ம ஹீரோனோட மைண்டுக்கு இவங்க லவ் பண்றதுக்கு முன்னாடி 2 பேரும் இப்படி மீட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த சம்பவம் ஞாபகம் வரும். ஏன்னா அப்ப இருந்துதான் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. சோ இப்ப அதிவ மைண்டுக்கு வந்தனையும் எதை பத்தி யோசிக்காம டக்குன்ட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சு கிஸ் பண்ணிருவா. ஆனா கிஸ் பண்ணவ கொஞ்ச நேரத்துல என்ன யோசித்தான்னு தெரியல, சப்புன்னு நம்ம ஹீரோ கண்ணத்திலே ஒரு அறைய கொடுத்து, எதுக்குடா என்ன கிஸ் பண்ண, நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியாது, இவ தானே நம்மள கிஸ் பண்ணா, இப்ப என்ன அறையிறா அப்படின்ட்டு அவகிட்டே நியாயத்தை கேட்பான். அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் பொறுமையா யோசிப்பா, ஆமா நம்மளுக்கு ஏதோ சில விஷயங்கள் ஞாபகம் வர மாதிரி இருந்துச்சு, உடனே நம்ம எதை பத்தி யோசிக்காம இவனை கிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. பட் இவளே கிஸ்ஸும் பண்ணிருப்பா, அறையவும் செஞ்சிருப்பா. ஆனா இதை வந்து நம்ம ஹீரோ பெருசாவே எடுத்துக்கவே மாட்டானா. சொல்ல போனா ஏன் என்ன அடிச்சு அப்படின்ட்டு பெருசா சண்டை போட்டிருக்க கூட மாட்டான். இது வந்து நம்ம ஹீரோனுக்கு இன்னும் இவன் மேல பெரிய இன்ட்ரெஸ்ட கொடுக்கும். அதனால உடனே சரி இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போக வேண்டாம், உன்னோட ஃப்ரெண்டோட பார்ல போய் கொஞ்சம் குடிக்கலாமா அப்படின்ட்டு கூப்பிடுவா. அங்க நம்மளுக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரை காட்டுவாங்க. அங்க 2 பேர் நார்மலா தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் ஒருத்தர் மட்டும் எதுவே பேசாம அப்படியே போனை பார்த்த மாதிரியே இருப்பான். நம்ம ஹீரோயின் அப்படியே லைட்டா அவனை வியடா பார்த்துட்டு மித்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படியே பேச ஆரம்பிப்பா. நம்ம ஹீரோயின் இங்க இருக்கான்னு தெரிஞ்ச உடனேயும் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு இப்ப இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. சோ எல்லாரும் நல்லா ஜாலியா பேசி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அங்க ஹைட்டா இருக்கிற நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அந்த இன்னொரு ஃப்ரெண்டை போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். என்னடா இது, நம்ம கேங்ல இப்ப 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆக போகுது போல, ஒன்னு நம்மளோட ஜியோன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ மென்ஷன் பண்ணுவான். இன்னொன்னு அந்த பார் ஓனரை சொல்லுவான். என்னன்னா அந்த பார் ஓனருக்குமே பல வருஷத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் ஆக வேண்டியது போல. சொல்ல போனா எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சு டிவோர்ஸே பண்ணிருப்பான். பட் ஆனா டிவோர்ஸ் ஆனக்கு அடுத்து கரெக்டா 3 மாசம் கழிச்சு திரும்பி கோர்ட்டுக்கு போய் இவங்க மேரேஜை கேன்சல் பண்ணா மட்டும்தான் அந்த டிவோர்ஸ் செல்லும் போல. ஆனா இவனும் அவனோட ஒய்ஃபு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு 3 மாசம் கழிச்சு போய் கோர்ட்ல அப்ளையே பண்ணிருக்க மாட்டாங்களாம். அதனால இப்ப வரைக்கும் தனித்தனியா வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் இவனும் அவனோட ஒய்ஃபும் சட்டப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பார் ஓனரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்ப நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு, ஆனா இவங்க 2 பேரோட டிவோர்ஸ் ஸ்டோரி அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ண கடுத்துதான் இவங்க வாழ்க்கையில ரொம்ப லவ் இருக்கிற மாதிரி தெரியுது. பேசாம அதை செலிப்ரேட் பண்றதுக்காக உங்க 2 பேத்தையும் இப்ப நான் லவ் ஷாட் கொடுக்க சொல்ல போறேன் அப்படின்பா. அதாவது லவ் ஷாட்னா எப்படின்னா 2 பேரும் அவங்க பார்ட்னரை நல்லா ஹக் பண்ணிட்டு அப்படியே சரக்கு அடிக்கணும் போல. இதுதான் லவ் ஷாட்டோட மீனிங். இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு ஃபோர்ஸ் பண்ணுவாளா. அதனால சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் லவ் ஷாட் தான் அடிப்பாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு எல்லாரும் வெளியே நின்னுக்கிட்டு இருப்பாங்க. என்னடா சம்பந்தமே இல்லாம வெளியே நின்னுக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோ ஹீரோயின் எங்கன்னு சொல்லி பார்த்தா லவ் ஷாட் அடிச்சவங்க இப்ப கடைசியில அதே பார்ல உட்காந்து லவ் மேக் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சீனை பார்க்க முடியாம இவங்க எல்லாரும் வெளியே வந்து நின்னுக்கிட்டு இருப்பாங்க. சோ எப்படியோ கடைசியா நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்க 2 பேரோட அம்மா கண்ணையும் மண்ணை தூவிட்டு இவ்வளவு க்ளோஸா ஒன்னா ஒரு நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிருவாங்க. பட் ஆனா இந்த மாதிரி நைட்டு தன்னோட பொண்ணு வீட்டுக்கு வரல அப்படிங்கிற விஷயம் ஹீரோனோட அம்மாக்கு தெரிஞ்சிருமா. உடனே அவங்க அம்மா தங்கச்சியை தான் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருப்பாங்க. என்னடி 2 பேரும் ஒன்னா சுத்தி இருக்க போறாங்க அப்படின்ட்டு. ஆனா அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வருவா. அவ வரப்பே விவரமா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வீட்டுக்குள்ள வந்துட்டு, நேத்து நான் ஃபுல்லா என்னோட ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிட்டே உள்ள வருவா. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வருவான். நேத்து நான் குப்பை போடலான்ட்டு வெளியே போனேன்னா அப்பன்னு பார்த்து என்னோட ஃப்ரெண்டு பாருக்கு கூப்பிட்டான், அதனாலதான் நான் ஃபுல்லா அங்க இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் போய் அடிச்சு விடுவான். ஆனா அந்த தங்கச்சிக்கு லைட்டா ஏதோ ஒரு டவுட் வரும். ஆனா அதை பெருசா எடுத்துக்க மாட்டா. சோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ ஹீரோயினுக்குள்ள ரொம்ப நெருக்கம் உண்டாக ஆரம்பிக்கும். இன்னும் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு வெறும் 5 நாள் தான் இருக்கும். இப்ப அவங்க வீட்டுல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோனோட தங்கச்சி வீட்டுல இல்லன்னு தெரிஞ்ச உடனே 2 பேருமே அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. கிஸ் பண்றது ஹக் பண்றது அப்படின்ட்டு ரொம்ப ஓவரா போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அவன் பார்த்து வெளியே போன தங்கச்சி திரும்பி வீட்டுக்குள்ள வந்து தன்னோட அக்காவோட ரூம் கதவை திறந்தா அவங்க அங்க இருக்கிற நிலைமையே வேறையா இருக்கும். இத பார்த்த தங்கச்சி அப்படியே பயந்து போய் அவங்க அம்மாக்கு போன் பண்ணி, அம்மா நடக்க கூடாது நடந்துருச்சுமா, என்னடி இப்படி சொல்ற, அவன் என்ன உங்க அக்கா கிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா, அம்மா இங்க வந்து பாருமா, இவதாமா அவன் கிட்ட
கிட்ட தப்பா நடந்துகிட்டு இருக்கா, நல்ல பொண்ணை வளர்த்து வச்சிருக்க பாரு, இதுக்கு காவலுக்கு நான் வேற தூ அப்படிங்கிற மாதிரி அவ போன்ல அவங்க அம்மாவை திட்டிக்கிட்டு இருப்பா. ஆனா இவங்க 2 பேரும் இப்படி க்ளோஸா இருந்த விஷயம் ஹீரோனோட அம்மாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும்ட்டு நம்ம ஹீரோ வெளியே வேகமா ஓடி வருவான். ஐயோ தயவு செஞ்சு சொல்லிராத அப்படின்ட்டு. ஆனா அப்பா அங்க இருந்த பால் அவன் தெரியாம கால் வைக்க அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே விழுவான். பார்க்கணும் போச்சு, நம்ம ஹீரோக்கு ஏதோ ஆயிருச்சு போல அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் வேகமா ஓடி வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே கேஷுவலா எந்திரிச்சிட்டு, இங்க பாரு நீ என்னோட ஒய்ஃபோட தங்கச்சினா எனக்கும் தங்கச்சி மாதிரி தானே, இங்க நடந்த விஷயத்துல உங்க அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, இந்த செலவுக்கு நீ நிறைய காசு வச்சுக்கோ, இந்த ஒரு டைம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா இவன் இப்படி பேசுறத பார்த்தோனையும் நம்ம ஹீரோயினா இருக்கட்டும் அவளோட தங்கச்சியா இருக்கட்டும் அப்படியே வாய் அடிச்சு போச்சு முதமா முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி யோசித்துக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வேற ஒரு பக்கம் நின்றுகிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ சம்பந்தமே இல்லாம செவத்தை பார்த்து இதெல்லாம் பேசுவான். கீழே விழுந்ததுல மண்டையில அடிபட்டுருச்சு போல. மெமரி லாஸ் ஆனவன் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பைத்தியமாவே ஆக ஆரம்பிச்சுட்டான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்து போய் நிக்க நம்ம ஹீரோ அப்படியே அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவான். அப்புறம் அவனை போய் ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணுவாங்க. ஆனா அட்மிட் ஆனதுல இருந்து அவன் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவே மாட்டான். போச்சு, நம்ம ஹீரோக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு நினைச்சா அவன் நல்லா தான் இருப்பான் போல. அதனால இப்ப திரும்பி அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஆனா வீட்டுக்கு வந்தோடனையும் நம்ம ஹீரோயினோட அம்மா போட்டு நம்ம ஹீரோவை தான் கிளின்ட்டு கிளிப்பா. உனக்கே நல்லா தெரியும் உங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது, அப்படி இருந்தும் எப்படி நீங்க இவ்வளவு க்ளோஸா நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. உங்களை சொல்லி குத்தல, ஏன் மேலதான் தப்பு. உங்க 2 பேத்தையும் ஒரே வீட்லயே இருக்க விட்டுருக்கவே கூடாது. இனிமேல் எந்த பேச்சும் வேண்டாம்ப்பா, நான் என் பொண்ணை கூட்டிட்டு கிளம்புறேன். இந்த வீடு நான் கொடுத்த காசுல வாங்கினது தானே, அதனால நீ இந்த வீட்டை விட்டு சீக்கிரம் கிளம்புற வழியை பாரு அப்படின்ட்டு கட் அண்ட் ரைட்டா அவங்க அம்மா பேசிடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ஒத்துக்க மாட்டா. இது ஏன் வாழ்க்கை, நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்பா. ஆனா அவங்க அம்மா எதையும் கேட்கற மாதிரியே இருக்க மாட்டாங்க. கையோட நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போயிருவாங்க. ஆனா கார்ல போறப்ப நம்ம ஹீரோயின் பெருசா ஏதோ இழந்த மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பா. அப்பா அவங்க அம்மா அப்படியே, இங்க பாரு இன்னும் 4-5 நாள்ல டிவோர்ஸ் ஆயிரும், டிவோர்ஸ் ஆன உடனே நீ பெட்டி படிக்கையெல்லாம் கேட்டிட்டு ஃபாரினுக்கு போற அப்படிம்பாங்க. இதை கேட்டோட நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிரும். எதுக்கு இப்ப நான் ஃபாரினுக்கு போகணும், இது நம்ம முன்னாடியே பேசி வச்சதுதான், நீ ஃபாரின்ல போய் படிக்க போற அவ்வளவுதான் அப்படின்ட்டு அவங்க அம்மா இப்பயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுவாங்க. நம்ம ஹீரோயின் செமையா கடுப்பாயிருவா. என் வாழ்க்கையில நான் என்ன பண்ணுங்கிறத நீங்க டிசைட் பண்றீங்க, நான் தான் டிசைட் பண்ணுவேன், நான் அவன் கூட தான் வாழுவேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஆனா அதுக்கு அவங்க அம்மா, இங்க பாரு நீ பழசெல்லாம் மறந்தனால இப்படி பேசுற, ஆனா எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருக்கிறனால உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் செய்யறேன். இப்ப நீ சொல்றது வேணா உனக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா நாளை பின்ன உன்னோட ஞாபகங்கள் எல்லாம் உனக்கு திரும்பி வந்த கடுத்து நீ மறுபடியும் ஏன்டா போய் அவன் கூட வாழ்ந்தோன்னு தான் ஃபீல் பண்ணுவேன். அதனாலதான் நான் சொல்றேன், இந்த பேச்சை இதோட விடு, டிவோர்ஸ் ஆன உடனே நீ ஃபாரினுக்கு போ அப்படின்றவாங்க அவங்க அம்மா. அதுக்கு அடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவனுமே ஒரு மாதிரி மன கஷ்டத்துல தான் இருப்பானா. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வருவா. அவளை பார்த்தனே இவன் சந்தோஷப்படுவான்னு சொல்லி பார்த்தா, எதுக்கு இங்க வந்த, எதையும் மறந்து வச்சுட்டு போயிட்டியா அப்படின்னு கேட்பான். இவன் இப்படி கேட்டோன்னு நம்ம ஹீரோயின் அடுத்த கேள்வியா, உனக்கு உன்னோட ஞாபகங்கள்லாம் திரும்பி வந்துருச்சுல, நீ ஹாஸ்பிட்டல்ல எதுவுமே பேசாம இருந்தப்பே நான் டவுட் பட்டேன், இப்ப கன்ஃபார்மே பண்ணிட்டேன் அப்படின்ட்டு கேட்பா. பார்த்தா உண்மையிலே நம்ம ஹீரோவுக்கு அவனோட மெமரிஸ் எல்லாம் திரும்ப ஞாபகம் வந்துருச்சு. அதனால நம்ம ஹீரோவும் இப்ப அப்படியே உங்க அம்மா சொல்றதுதான் கரெக்ட், நம்ம பேசாம அப்படின்ட்டு தான் வாய திறப்பான். நம்ம ஹீரோயின் உடனே, அட்லீஸ்ட் உன்னோட ஞாபகங்களான்ட்டு உனக்கு திரும்பி வந்துச்சு, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. அதுக்கு அடுத்து கரெக்டா டிவோர்ஸ் டேட்டு வந்துரும். சரி அதுக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா அப்படி ஒண்ணுமே நடக்காது. கடைசியில 2 பேருமே டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ அப்படியே அவங்க வாழ்ந்த வீட்டுக்கு வருவானா. அங்க வந்து அங்க இருக்கிற பழைய போட்டோஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கப்ப இவன் காலுக்கு அந்த வலிக்கு விட்ட பால் தட்டுப்படும். இப்ப அந்த பாலை எடுத்து பார்த்தா அதுல நம்ம ஹீரோயின், நம்ம 2 பேருக்கும் பழசெல்லாம் ஞாபகம் வராம இருந்தாவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பா. என்னன்னா இவளுக்கு இந்த பால் கடைசியா அந்த பேஸ் பால் கோர்ட்ல தான் கிடைச்சிருக்கும். இது கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ என்ன கேட்டிருப்பான், நம்மளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வராமே போயிருச்சுன்னா புதுசா நம்ம லைஃபை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்டிருப்பான். அதுக்கான பதில தான் இவன் இந்த பேஸ் பால்ல எழுதியிருக்கா. இதை பார்த்தக்கடுத்து தான் நம்ம ஹீரோக்கு நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி லைட்டா ஃபீல் ஆகும். அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் தான் காட்டுவாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஃபாரினுக்கு போறதுக்காக அவ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனோட அம்மா தான் இந்த வீட்டை காலி பண்ணுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோனோட அம்மா வந்து, இங்க பாரு என்னோட பொண்ணு இன்னைக்கு ஃபாரின் போறா, அதனால நீயும் சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிரு, என் பொண்ணுக்கு நைட்டு 8:30 ஃபிளைட்டு, அதனால அந்த டைம் வரைக்கும் அவ கண்ணிலே நீ பற்றாத அப்படிங்கிற மாதிரி பர்டிகுலரா ஃபிளைட் டைமிங் முதற்கொண்டு அவங்க அம்மா சொல்லிட்டு போவாங்க. இந்த சீன் பாக்குறப்ப எனக்கே இவங்க அம்மா மேல ஒரு டவுட் வந்துச்சு. ஒருவேளை பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்றான்ட்டு அவங்க மனசை மாத்திக்கிட்டு இன்டெரக்டா நம்ம ஹீரோக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கெல்லாம் தோணுச்சு. ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப என்னோட பொண்ணுக்கு 8:30 ஃபிளைட்டு, அந்நேரம் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. சரி ஓகே, இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் மனசு மாதிரி தன்னோட ஒய்ஃபை தேடி போவான்னு சொல்லி பார்த்தா அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சோகமா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். பட் ஆனா இவன் சோகமா இருக்கிறத புரிஞ்சுட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸுமே இப்ப அப்படியே, இங்க பாருடா இன்னும் டைம் இருக்கு, இப்ப ஏர்போர்ட்டுக்கு போனா கூட அவளை ஸ்டாப் பண்ணி நம்ம நிறுத்தி பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோவா, இல்லடா எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி எங்க லைஃப்ல மாத்துறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஏன்டா இவ்வளவு மனசுடைஞ்சு போய் சொல்ற, இன்னும்
உங்களுக்கு டைம் இருக்குடா. இல்லடா, அதான் நாங்க டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டோமே, இனிமேல் எங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ புலம்பிக்கிட்டு இருப்பான். அப்போ எப்பயுமே போனை மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்க அவனோட ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வாயை திறந்து பேசுவான். அவன் நம்ம ஹீரோ கிட்ட, சரி உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருச்சு, ஓகே, அதை போய் சீக்கிரமா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல மேரேஜ் கேன்சலேஷன் பண்ணணுமே, அதை பண்ணீங்களா? அதை பண்ணா மட்டும் தானே உங்க டைவர்ஸே செல்லுபடி ஆகும். ஏன்னா இங்க இருக்கிற அந்த பார் ஓனரே அதை இன்னும் பண்ணலையே, மறந்துட்டீங்களா அதை பத்தி அப்படின்ட்டு கேட்பான். இந்த ஃப்ரெண்ட் இந்த பாயிண்ட் சொன்னக்கிறது தான் எல்லாருக்கும் இந்த விஷயம் ஞாபகம் வரும். அப்புறம் என்ன, அங்க இருந்த மித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, டே மச்சான் உனக்கு இன்னும் டைம் இருக்குடா, அதனால உன்னோட வாழ்க்கையில அவ கூட நீ இருந்த எல்லா மொமெண்ட்ஸையும் அப்படியே யோசித்து பாருடா, சீக்கிரமா ஏர்போர்ட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கண்ணை மூடி யோசித்தா அவனுக்கு இப்ப மைண்டுக்கு வரது எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்ட மொமெண்ட்ஸ் மட்டும் தான். இது தெரிஞ்சிட இந்த ஃப்ரெண்ட்ஸ், டே நான் கல்யாணத்துக்கு அடுத்து நடந்த மொமெண்ட்ஸ் சொல்லடா, கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்ததை பத்தி சொல்றேன், தயவு செஞ்சு அதை யோசித்து பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவை வண்டியில தூக்கி போட்டு ஸ்ட்ரெயிட்டா எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிடுவாங்க. அதுக்கடுத்து கடைசியா ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. நல்ல வேலை நம்ம ஹீரோயின் இன்னும் ஃபிளைட் ஏறி இருக்க மாட்டா. நம்ம ஹீரோ இப்ப அப்படியே வேமா அவகிட்ட போய் இதெல்லாம் பாக்குறதுக்கு படத்துல நடக்கிற மாதிரியே இருக்குல்ல. ஹீரோயின் ஃபிளைட் ஏறி ஊருக்கு போவா. அந்நேரம் ஹீரோ வந்து தன்னோட காதல சொல்லுவான். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நடக்குது பாரு. நான் எல்லாத்தையும் கொஞ்சம் லேட்டாவே புரிஞ்சுக்கிறேன், கொஞ்சம் லேட்டாவே செயல்படுத்துறேன். ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் உன்னை பார்ல பார்த்தப்பயே உன்னை உஷார் பண்ணிருக்கணும். நான் லேட் பண்ணனால நீ ஒரு டாக்டரை டேட் பண்ண ஆரம்பிச்ச. அதுக்கடுத்து நான் சில விஷயங்களை லேட்டா இருந்தனால நீ கோச்சுக்கிட்டு வேற ஒருத்தரும் கல்யாணம் பண்ண போனேன். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் லேட்டா தானே பண்றேன். இப்ப கூட கொஞ்சம் விட்டு தான் மிஸ் பண்ணிருப்பேன்ல. இனிமேல் நான் எந்த விஷயத்திலும் லேட் பண்ணவே போறது கிடையாது. இப்ப என் மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதை ஓப்பனா சொல்ல போறேன். நம்மளுக்குள்ள இருந்த பிரச்சனை என்னன்னு தெரியுமா? நம்மளோட குட் மூமெண்ட்ஸ் எல்லாம் மறந்துட்டு வெறும் பேட் மூமெண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சிருந்ததுதான் எல்லாத்துக்குமே காரணம். அதனால நான் எல்லாத்தையும் இப்ப ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு வெறும் குட் மூமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்க போறேன். சோ இனிமேலும் என்னால உன்னை பிரிஞ்சிருக்க முடியாது, நம்ம திரும்பி சேர்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அவன் அவ்வளவு லவ்வோட சொல்லுவான். நம்ம ஹீரோன் கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷன் வராது. என்னன்னு பார்த்தா அவன் காதுல ஏர்பாட்ஸ் மாட்டிருப்பா போல. அது தெரியாம நம்ம ஹீரோ இவ்வளவு நேரம் வசனமா பேச இவளும் நம்ம ஹீரோவை திடீர்னு பார்த்த ஷாக்ல அதை காதுல இருந்து எடுக்க மறந்துருப்பா. இப்ப அப்படியே அந்த ஏர்பாட்ஸ காதுல இருந்து கழட்டிட்டு, இவ்வளவு நேரம் நீ ஏதோ சொன்னியே, என்னது திரும்பி சொல்லு அப்படின்ட்டு கேட்பா. நம்ம ஹீரோக்கா ஐயோ அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு திரும்பி சொல்லலான்ட்டு அவன் கைய பாப்பான். என்னன்னு பார்த்தா கார்ல வரப்பே ஹீரோன் கிட்டதெல்லாம் சொல்லணும்ட்டு கையில எழுதி வச்சிருந்திருப்பான் போல. வந்தவொடனே ஒரு ஃப்ளோல எல்லாத்தையும் சொல்லிட்டான். திரும்பி சொன்னதே மறுபடியும் சொல்லணும் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு மாதிரி தயங்கி எல்லாத்தையும் பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பான். இவன் இப்படி தயங்கி சொல்றதுனாலயே நம்ம ஹீரோயின், சரி அதான் சொல்ல வேண்டியதுல ஏற்கனவே சொல்லிட்டேல, நான் கேட்டுட்டேன்னு நினைச்சுக்கோ, இப்ப நான் ஃபாரினுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுவா. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே ரொம்ப சுகமா ஏர்போர்ட் விட்டு வெளியே வருவாங்க. போச்சுடா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் திரும்பி ரிட்டர்ன் வந்து, எனக்கு தெரியும் இன்னும் நம்ம ரெண்டு பேருக்கும் லீகலா டிவோர்ஸ் ஆகல, நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் சைன் பண்ணா மட்டும்தான் எல்லாம் ஃபைனலைஸ் ஆகும். பட் ஆனா நான் இப்பதான் ஒன்னு யோசித்து பார்த்தேன், நம்மளுக்குள்ள நடந்த டிவோர்ஸ் செல்லுபடியே ஆகாது. யோசித்து பாரு, உனக்கு மட்டும்தான் பழைய விஷயங்கள்ல ஞாபகம் வந்திருக்கு, அதனால நீ என்ன டிவோர்ஸ் பண்ணிட்ட. ஆனா எனக்கு இன்னும் எந்த விஷயமே ஞாபகம் வரவே இல்லையே. அப்படி பார்த்தா நான் எதுக்கு உன்னை மியூச்சுவலா டிவோர்ஸ் பண்ணணும்? சோ இந்த டிவோர்ஸை நம்ம கணக்குல எடுத்துக்கவே முடியாது. அதனால நீ கம்பல்சரி என் கூட வாழ்ந்துதான் ஆகணும். சப்போஸ் எனக்கும் பழைய விஷயங்களை ஞாபகத்துக்கு வந்து அதுக்கடுத்து நான் உன்னை வேண்டான்ட்டு முடிவு பண்ணா மட்டும்தான் இந்த டிவோர்ஸ் செல்லுபடியாகும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இதை கேட்கறதுக்கு நம்ம ஹீரோக்கு, தெய்வமே இந்த முடிவுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் என்ன முடிஞ்சிருச்சுன்னு நினைச்ச அவங்க லைஃப் திரும்பி ரீஸ்டார்ட் ஆயிருச்சு. சப்போஸ் நம்ம ஹீரோயினுக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்தாலுமே இப்ப நடந்த விஷயங்களும் அவளுக்கு ஞாபகம் இருக்கும் தானே. சோ அப்படி பார்த்தா அவ கண்டிப்பா திரும்பவும் நம்ம ஹீரோவை தான் சூஸ் பண்ணுவா. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, லைஃப்னா சில குட் மூமெண்ட்ஸும் இருக்கும், பேட் மூமெண்ட்ஸும் இருக்க தான் செய்யும். ஆனா நம்ம அந்த பேட் மூமெண்ட்ஸை மட்டுமே எடுத்துக்கிட்டு லைஃப் முடிச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு குட் மெசேஜோட இந்த டிராமாவை இங்க முடிப்பாங்க. சோ ஓகே கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி நிறைய டிராமா கதை கேட்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ ஓகே கைஸ், வேற ஒரு வீடியோல உங்களை பார்க்கறேன். பை பை.